உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ஈம தாழி பற்றி நம்ம பேசுகிறோம். ஈம பேழைன்னு ஒன்று இருக்குது. அதாவது தாழி என்பது பானையினுடைய வடிவம், பேழை என்பது இன்னைக்கு பார்க்கக்கூடிய சவப்பட்டியினுடைய வடிவம். அப்போ இவங்களுடைய அந்த உருவாக்கம் அமைப்பு என்பது அவங்களுடைய அறிவு தேர்ச்சி, அன்னைய காலகட்டத்தினுடைய சூழல், அவங்க அதை உருவாக்கியிருக்காங்க. இது முழுக்க நம்ம வந்து சின்னங்கள் இருக்குது நம்ம பார்க்க முடியாத தவிர அது எதற்காக இப்படியான கல் அமைத்தார் என்பது கேள்விதான். இரும்பு ஆயுதங்கள், ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெருங்கற்காலம் என்பது ஒரு பக்கம் இரும்பு காலமாக சொல்லப்படும். அந்த இரும்பு காலம் என்பதால் அங்கே வந்து அவங்க வேட்டையாடுறதுக்கும் பாதுகாப்புக்காக கத்தி, ஈட்டி, அம்புகள் வந்து இரும்பு செஞ்சுருக்காங்க. அதுக்கான பொருளும் கிடச்சிருக்கு. இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு கசடுகள் நம்ம வெளியே கிடைக்கும். சடங்கு முறையில் இன்றைக்கி பண்ணுறாங்கல்ல, குளக்கரையிலையோ ஆற்றங்கரையிலையோ, அந்த சடங்கு முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 3 கல் வச்சு மேலே ஒரு கல் வச்சு நீர் அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்க. இது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. இதுக்கு அடிப்படையே நம்ம தமிழருடைய ஆதி காலத்தில் இந்த முறையை உருவாக்கினது தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குன்றுகளில் கீழே மட்டும் இல்லை, இந்த மலையோட மேல் மட்டத்திலே எனக்கு தெரிஞ்சு நான் பயணத்தில் ஒரு 10 இடத்துல பார்த்துருக்கேன். இது வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து நிற்கிது. இந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா கற்பனை வட்டம் இருந்து முழுக்க சிதைக்கப்பட்டது. ஏன்னா இது மக்களுக்கு அடிப்படை வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா இது சின்னமா என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த கல் தேவைகளுக்காக வீடு கட்டுவோ கட்டுமான தேவைகள் அடிப்படை மக்கள் புரிதலெல்லாம் மக்கள் செய்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சு அரசாங்கம் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இந்த இடம் பாதுகாக்கப்படும். தமிழர் தொன்மம் வரலாற்று ஆய்வு நடுவத்தினுடைய அமைப்பாளர் வெற்றி தமிழன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த பிரதேசத்துல இருக்கிற ஈம சின்னங்கள் தொடர்பில் பல கேள்விகள் நம்மிடம் இருக்கிறது. வரலாற்றுக்கு முந்திய பல விஷயங்கள் இங்கே புதைந்தும் இருக்கிறது. இப்போ கற்பதுக்கை அப்படின்ற அந்த ஈம சின்னத்துக்குள்ள வந்துட்டு கற்களை வந்து வட்ட வடிவமா அடுக்கி அதை வந்து பதுக்கி வைக்கிற மாதிரியான சில சின்னங்களை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கான காரணம் என்ன? அதாவது என்னன்னா, இவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முறைகளை பயன்படுத்தியிருக்கான்னு தோணுது. ஏன்னா வட்டத்தை ஒரு காலத்தில் உருவாக்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வட்டத்துக்குள்ளேயே 2 வட்டம் உருவாக்குறாங்க, கல் திட்டைகளை உருவாக்குறாங்க. இந்த கல் பதுக்கைகள் பார்த்தீங்கன்னா பாதி மேல் மட்டம், நம்ம தரை மட்டத்து மேலே பாதி கீழே இருக்குது. இது எல்லாமே எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக வந்து அந்த ஆய்வுகள் இன்னும் தெளிவடையலை. ஏன்னா சின்னங்கள் உருவாக்குறாங்க, அதுக்கு ஏன் இப்படியான முறைகளை கேட்குறான்னு சரியான கேள்வி. ஆனால் அதுக்கான ஆய்வுகளை இன்னும் முடிய சொல்ல முடியல. அந்த சின்னங்களை உருவாக்குறது மட்டும் தான் தெரியுதே தவிர அவங்களுடைய சிந்தனை ஏன் இப்படி பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு முழுசாக தெளிவு பண்ண முடியல. அந்த பதுக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று குறிப்பாக இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈம தாழி பற்றி நம்ம பேசுகிறோம். ஈம பேழைன்னு ஒன்று இருக்குது. அதாவது தாழி என்பது பானையினுடைய வடிவம், பேழை என்பது இன்னைக்கு பார்க்கக்கூடிய சவப்பட்டியினுடைய வடிவம். அதுவும் சுடுமண்ணால் செய்யப்பட்டு நீள் பெட்டகம் உருவாக்கி இதில் பார்த்தீங்கன்னா குழந்தை முதல் ஓரளவுக்கு சின்ன இதுவாக இருக்குன்னு வச்சிருக்காங்க. இது வந்து நிறைய அருங்காட்சியகங்களை பார்வைக்கு வச்சிருக்காங்க. தாழியும் வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல தாழியாகவும் இருக்கலாம், பேழையாகவும் இருக்கலாம். ஏன்னா இது அவங்களுடைய காலகட்டம், அவங்களுடைய மூலப்பொருள், அவங்க கிடைத்த பொருளை வச்சு அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க எந்த பொருள் கிடைச்சதோ அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வட்டமா தான் இருக்கு. அதுல வந்து ஒரு தாலியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீளமா ஒரு பேழையா இருக்கிறதுக்கு. ஆனா வந்து ஒவ்வொரு வட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியம், ஒரு வட்டத்துக்குள்ள ஒருத்தர் தான். ஒன்று பேழையா இருக்கு, இல்லை வந்து தாழியா இருக்குது. இப்போ இந்த பகுதியில் வந்து தாழிகள் நிறைய பானை உடஞ்சி வெளியே தெரிஞ்சுலாம் பார்க்க முடியுது. இன்னும் சில பகுதிகள் நான் கலாவி போகும்போது பேழைகளே பார்த்தோம். பேழை உடஞ்சி இந்த மாதிரி சிதைஞ்சு இயற்கையில சிதைஞ்சு மேலே பேழைகளே இருக்கு. அப்போ இவங்களுடைய அந்த உருவாக்கம் அமைப்பு என்பது அவங்களுடைய அறிவு தேர்ச்சி, அன்னைய காலகட்டத்தினுடைய சூழல், அவங்க அதை உருவாக்கியிருக்காங்க. இது முழுக்க நம்ம வந்து சின்னங்கள் இருக்கு நம்ம பார்க்க முடியாத தவிர அது எதற்காக இப்படியான கல் அமைத்தார் என்பது கேள்விதான். அதுக்கான விளக்கம் இல்லை. இப்போ இந்த பெரிய ஒரு கல் வட்டம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள சின்ன சின்ன கற்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? இப்போ என்ன நான் தான் சொன்னேன் பார்த்தீங்க, வந்து மாதிரி இந்த இடங்களை பாதுகாக்கணும், அதை அடையாளப்படுத்தணும். ஒரு சின்னத்தை அடையாளப்படுத்துவது என்பது கற்பனை வட்டங்கள் வந்து அதை கலைஞ்சு போகாமல் இருக்குது. அந்த பதுக்கைகளும் திட்டைகளும் சரிஞ்சு போகாமல். ஏன்னா இன்னைக்கு நாம் வந்து 2024 இருக்கிறோம். இது அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் முற்பட்டது. அந்த காலகட்டத்தில் அவங்க அமைச்சதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியறதுக்கு காரணமே இந்த கட்டுமானம். இப்படி ஒரு கட்டுமானத்தை அமைத்து இந்த சின்னங்களை அமைத்து அது கல் திட்டையோ கல் பதுக்கையோ உருவாக்கி இந்த கற்பனை வட்டங்களை வேலியா அமைச்சு உள்ள கற்குவியலை கொண்டு சேர்த்துருக்காங்க. இது இங்க இருந்த கற்குவியல் நிறைய கலைஞ்சு போனதை பார்க்கலாம். இந்த கற்குவியலை இந்த இடங்களை கலையாம உறுதிப்படுத்தி, எப்படி நம்ம ஒரு பில்டிங் கட்டும் போது கடைக்கால் போட்டு கட்டுறோம், அந்த மாதிரி அந்த உறுதிப்படுத்துறதுக்கான குவியல் தான் அந்த குவியல். அதுதான் இங்க இருக்கு.
இது முழுக்க இந்த இடம் ஃபுல்லாக இருந்திருக்குது. ம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள். இந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா கற்பனை வட்டம் இருந்து முழுக்க சிதைக்கப்பட்டது. ஏன்னா இது மக்களுக்கு அடிப்படை வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா இது சின்னமா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த கல் தேவைகளுக்காக வீடு கட்டுவோ கட்டுமான தேவைக்கு அடிப்படை மக்கள் புரிதலெல்லாம் மக்கள் செய்கிறாங்க. ஆனால் இது வந்து இதெல்லாம் புரிஞ்சு அரசாங்கம் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இந்த இடம் பாதுகாக்கப்படும். இதுதான் நிலைமை. பொதுவாகவே வந்து இந்த ஈமத்தாளிகள் அப்படின்ற இந்த தாளிகளுக்குள்ள என்ன பொருட்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க, வைக்கப்படுறதா வந்து இப்போ வந்து நம்பப்படுறது அல்லது ஆய்வுகள் மூலமாக வந்து தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு? இப்போ இது வரைக்கும் நடந்த பல்வேறு ஆய்வுகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பானை ஓடுகள், சட்டி, குடுவை, கூஜா போன்ற எல்லாமே பானைகள் சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கருப்பு சிவப்பு பானைகள் செய்யப்பட்ட பொருட்களும் இருக்குது. குறிப்பாக கருப்பாக இருக்கக்கூடிய, அதாவது மண்ணிலே பார்த்தீங்கன்னா அந்த பானையை செய்யும் போது கருப்புத்தன்மை வரக்கூடிய அளவுக்கு அதை வந்து தயாரிக்கிறாங்க. அது நிறத்துக்கான அந்நேரம் ஈம சின்னங்கள். இந்த ஈம சின்னம் என்பது இந்த கருப்பை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி ஈம சின்னங்கள்ல இருக்கக்கூடிய தாழிகள், பிழைகள் எல்லாத்தையுமே அந்த கருப்பு வண்ணங்கள் இப்போ அதிகமாக அந்த பானைகள் அதிகமாக பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இரும்பு ஆயுதங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெருங்கற்காலம் என்பது ஒரு பக்கம் இரும்பு காலமாகவும் சொல்லப்படுது. அந்த இரும்பு காலம் என்பதால் அங்கே வந்து அவங்க வேட்டையாடுறதுக்கும் ஆயுதம் மற்ற தேவைகளுக்காக பாதுகாப்புக்காக கத்தி, ஈட்டி, அம்புகள் வந்து இரும்பு செஞ்சுருக்காங்க. அதுக்கான பொருளும் கிடைச்சிருக்கு. சமீபத்தில் தமிழக அரசினுடைய மயிலாடும்பாறை அகழாயில் அங்கே கிடைச்ச ஒரு இரும்பு கத்தி 2400 ஆண்டு பழமையானது அப்படின்றது கார்பன் டேட்டிங் வந்து ஆய்வு நிரூபிச்சிருக்கு அந்த பெருங்கற்கால சின்னத்தில். அப்போ அப்படி பார்க்க சொல்ல இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு கசடுகள் நம்ம வெளியே கிடைக்குது. இந்த இரும்பு கசடுகள் இப்போ நான் கையில் வச்சிருக்க இரும்பு கசடுகள். இரும்பு கசடு அப்படின்னு இங்கே கிடைக்கக்கூடிய இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய இரும்பு தாது கலந்துக்கூடிய அந்த மணலாக இருக்கலாம், பாறையாக இருக்கலாம், அதை வந்து இவங்க சேகரித்து அதிலிருந்து இரும்பை உருக்கி ஆயுதம் செய்வதற்காக இரும்பு உருக்குறாங்கல்ல, அப்போ ஏற்படக்கூடிய கழிவுகள் இதான் கசடு. இப்போ வந்து இந்த கசடுகள் இந்த சாஸ்திரம்பாக்கம் எல்லா இடங்களையும் பரவலாக கிடைக்குது. அப்போ இங்கே வந்து இரும்பு உருக்கி ஆயுதம் செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நம்ம இது இரும்பு உருக்கி ஆயுதம் செய்திருக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கிறது. இன்னொரு இதை எடுக்கலாம், இந்த மண்ணில் வந்து இந்த மாதிரி இரும்பு தாது மேபி இருந்திருக்கலாம். அதான் அது கண்டிப்பாக இங்கே கிடைச்சிருந்தாலும் எடுத்துருக்கலாம், இல்லை கிடைக்கலனாலும் அதுக்கான மூலப்பொருளை தேடி இவங்க எதை எடுத்து சேகரித்து இந்த ஆயுதத்தை உருவாக்கியிருக்காங்க. இவங்க இரும்புகளை இங்கே செய்திருக்கார்கள் என்பதற்கு அடையாளம். இது இங்கே மட்டும் இல்லை, இந்த மாதிரி பெருங்காரக்கலா சின்னங்கள் இந்த பாலாற்றங்கரையை ஒட்டி இருக்க பல்வேறு குன்றுகள், மலைக்காடுகளும் இந்த இரும்பு கசடி இருக்கு. அப்ப எல்லாமே இவங்க ஆயுதத்தை, இரும்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் தான் இது. அதாவது இந்த முதுமக்கள் தாளிகளுக்குள்ளேயும் வந்து இந்த இரும்பாலான ஆயுதங்கள் எல்லாம் இருந்ததுக்கான வரலாற்று ஆய்வு தரவுகள் அப்படிங்கறதும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா வேற என்ன பொருட்கள் எல்லாம் உள்ள இருந்ததா வந்து ஆராய்ச்சி? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுமணல் அந்த மாதிரி இடங்கள் அகழாயில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மணிகள், சங்கு வளையல்கள், இப்படியான ஆபரண பொருட்களும் நிறைய இருந்திருக்குதா சொல்றாங்க. இவர்கள் வந்து அனைத்து தொழில்நுட்பத்திலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. ஏன்னா அணிகலனை வந்து அழகாக செய்யணும், சிறப்பாக செய்யணும்னு உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த வேலைப்பாடுகள் வந்து சிறப்பாக இருந்திருக்கு. இது நிறைய ஆய்வுகள் நிறைய கிடச்சிருக்கு, தொழில் தரவுகள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி துணிகளும் இருக்குதுருக்கு, தானிய வகைகளும் கிடச்சிருக்கு. நெல் என்ற சில தானியங்களும் சொல்கிறாங்க, தானிய வகைகளும் கிடச்சிருக்காங்க. விலங்குகளுடைய எலும்புகளும் உள்ள இருக்குன்னு சொல்றாங்க, சில தாழிகள்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்படியான எல்லா சேர்ந்து தான் அந்த தரவுகள். அதாவது அவர்கள் வளர்த்த அந்த செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அவங்க. ஆனா அந்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அது வந்து எப்பவுமே இது சில விஷயங்களை வந்து ஆய்வு ரீதியாக சொல்லிடலாம், சில விஷயங்களை அவங்களுடைய மனப்போக்கை வந்து நம்மளால உணர்ந்துக்க முடியும். அவங்க எந்த காரணத்துக்காக வச்சா நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம நிறைய ஈம சின்னங்களை வந்து பார்த்தோம், அது எல்லாம் வந்து சிதிலம் அடைஞ்சு போய் தான் இருந்துச்சு. நம்ம வந்து இதுதான் அப்படிங்கிறது அந்த வட்டங்களா இருக்கட்டும் அல்லது பாறைகளா இருக்கட்டும், முழுமையா நம்ம இந்த மாதிரியான தாழிகளையோ அல்லது இது தொடர்பிலான சின்னங்களையோ பார்க்கணும்னா எங்க பார்க்கலாம்? இப்போ நம்ம இதே பகுதியில் அந்த புதராறு கட்டில் காட்டு பகுதியில் கொஞ்சம் ஒரு சிலது கலையாமல் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த குன்றினுடைய மேல் பகுதியில், குன்றின் மேல் பகுதியில் முழுக்க ஓரளவுக்கு இருக்குது. நம்ம அங்கே ஒன்றா போய் இதெல்லாம் மேலே நிச்சயமா நம்ம குன்றின் மேலே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, முழுமையாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களோட நேயர்களுக்காக பார்க்கலாம். என்னால் அவ்வளோ தூரம் ஏறி வர முடியுமா எனக்கு தெரியல. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்காக இதை நம்ம காமிக்கலாம். கண்டிப்பாக நம்ம குன்றின் மேலே போய் பார்ப்போம். நம்ம இருக்கிறது வந்து குன்றினுடைய பாதி தூரத்தை வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கற்படை வட்டம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்தோட உயரம் அதிகமாக இருக்கும். இதை சுற்றியே பார்த்தீங்கன்னா கற்கள் அடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, பெரிய பெரிய பாறைகள். மலை மேல் மட்டத்தை கொஞ்சம் கிட்டதாக இருக்கிறோம். இது உள்ள பார்த்தீங்கன்னா கற்குவியல் இதுலேயும் இருக்குது. இந்த கற்குவியலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லாக போட்டிருக்காங்க. கீழே பார்க்கும்போது ரொம்ப பொடி கல்லாக இருந்தது, இங்கே நம்ம பெரிய பெரிய கல்லாக போட்டு குவிச்சிருக்கிறாங்க கற்குவியல். அதாவது மலைக்கு கீழே மட்டும் கிடையாது, குன்றினுடைய மேற்பகுதி இன்னும் உச்சிக்கு போல இந்த அடிவாரத்திலேயே இவ்வளோ கற்குவியல் இருக்குது.
இந்த கற்படை வட்டம் எவ்வளோ பெரிய வட்டம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் நிற்கிறது வட்டத்துக்கு நடுவில் நிற்கிறேன், பெரிய வட்டம் இதை சுற்றி. மலையினுடைய மேல் பகுதி கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த புதர் மூடி இருக்குது. இந்த புதர் உள்ள ஒரு கல்திட்டை இருக்குது, மிக சிறப்பான அமைக்கப்பட்ட கல்திட்டை. இப்படி மலைக்கு மேலேருந்து மலையினுடைய குன்றினுடைய அடிவாரம் வரைக்குமே கல்திட்டைகளும் கல்பதிகளும் முழுக்க பரவி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு கடினமான உழைப்பை தனது முன்னோர்களுக்கு ஈமச்சின்னங்கள் அமைப்பதில் பெரிய உழைப்பை செலுத்தக்கூடிய இந்த தமிழ் சமூகம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து சாஸ்திரபாகத்தின் குன்றினையே உச்சி குன்றினுடைய முகடு பகுதிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி முழுக்க மலைத்தொடராக தான் தெரியும். இந்த மலைத்தொடர் எல்லாமே சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் தான் பாலாறு, பல ஆயிரம் ஆண்டுகளாக ஓடக்கூடிய பாலாறு இங்கே தான் இந்த பக்கம் போயிருக்கு. இந்த பாலாற்றையிலேருந்து வரக்கூடிய கிளைகள் நிறைய போயிருக்கு. இதில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நீர்நிலை வந்து இன்றைக்கும் போகுது. இது வந்து நம்ம வாலாஜாபாத் தென்னேரியிலேருந்து வரக்கூடிய மடுன்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி இந்த பகுதியில் சுற்றி இருக்குது. இங்கே தான் அந்த ஆற்றங்கரை நாகரிகம் உருவானதுக்கான நிறைய தரவுகள் கிடச்சிருக்கு. இந்த சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து குன்றுகள்லையுமே ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, புதிய கற்கால தடங்கள் இருந்திருக்கு. இங்கே தான் இந்த குண்டுகள் ஒட்டி பல இடங்களில் ஈமச்சின்னங்கள் இன்னும் இருக்குது. நம்ம தொடர்ந்து கலப்பயணம் பல இடங்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியதுன்னா இந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அரசு இதை முழுமையாக செய்யணும். இப்போ நம்ம மலையினுடைய குண்டினுடைய உச்சியில் இருந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதர் மண்டி கொடுக்கக்கூடிய ஒரு கல்திட்டை. இந்த கல்திட்டையுடைய அளவு பார்த்தீங்கன்னா இந்த பாறையோட அளவு பாருங்கள், எவ்வளோ கடினமான ஒரு பெரிய பாறை, எத்தனை டன் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு மூடு பலகை. இது முழுசாக தெரியல, புதரில் பாதி தான் தெரியுது, மீதி தெரியுது. இது மலையினுடைய குன்றினுடைய உச்சியில் இருக்குது. இப்படி குன்றினுடைய பல இடங்கள்லையும் இந்த ஈமச்சின்னங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம இன்றைக்கும் கிட்டத்தட்ட 3500 ஆண்டுக்கு முற்பட்டதாக கட்டக்கூடிய பெருங்கற்கால ஈமச்சின்னத்தை பாலாற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய தரவுகளை நாம் கண்முன்னே இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம இது வரைக்குமே வந்து இந்த ஈமச்சின்னங்கள்லாம் பார்த்தோம், நிலமட்டத்தில் தான் இருக்குது. இது கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. இதுக்கு முன்னதாக கூட இந்த மாதிரி கல்கள் வைத்து மேலே ஒரு கல் மூடி இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதான் அமைப்பு தானே அது? இந்த அமைப்பை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்த எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா கற்படை வட்டத்தை பார்த்தோம், கல்திட்டை பார்த்தோம், கல்பதுக்கை. ஒரு கல்திட்டை காட்டினா ஆனால் வந்து மேல் மூடு பலகை இல்லாமல் இருந்திருக்கும். இது வந்து முற்றிலும் சிதையாமல் அப்படியே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கல்திட்டை. இதை வந்து அமைப்பு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா வட்டம் அழகாக ஒரு அரை மாதிரி இருக்கும். இது மேலே மூடு பலகை கல். இது எத்தனை டன் சொல்ல முடியாது நம்மளால். இதை தூக்கி இது மேலே வைக்க எவ்வளோ பெரிய உழைப்பு, கடினமான உழைப்பு செஞ்சுருப்பாங்கிறது நம்ம வந்து இதை ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா புரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம வரலாற்றில் இன்றைக்கி எல்லா வீட்டிலையும் இறந்தவர்களை காரியம் பண்ணோம்னு சொல்லுவாங்க. 15 நாள் 20 நாள்லாம் சில ஒருத்தர் நாள் மாற்றி வைப்பாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காரியம் கல் எடுப்புன்னு சொல்லுவாங்க. சில பேர் திட்டும்போது உங்கள் வீட்டில் காரியம் கல் எடுப்பு விடன்னு சொல்லுவாங்க, திட்டு வார்த்தையில் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கல் எழுப்புதல், அதுதான் கல் எடுப்புன்னு சொல்கிறாங்க. கல் எழுப்புதல், கல் எடுப்பு, காரியம் கல் எடுப்புன்னு சொல்கிறது என்னன்னா இதுதான். இன்றைக்கும் நீங்கள் நம்மளுடைய இறந்தவர்களை சடங்கு முறையில் இன்றைக்கி பண்ணுறாங்கல்ல, குளக்கரையிலையோ ஆற்றங்கரையிலையோ, அந்த சடங்கு முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 3 கல் வச்சு மேலே ஒரு கல் வச்சு நீர் அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்க. இது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. இதுக்கு அடிப்படையே நம்ம தமிழருடைய ஆதி காலத்தில் இந்த முறையை உருவாக்கினது தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் இந்த குன்றுகளில் கீழே மட்டும் இல்லை, மேல் மட்டத்திலே இருக்குது. அங்கேயும் ஒரு கல் திட்டை மாதிரியான ஒரு மேல் மட்டத்தில் இருக்குது. இந்த மலையோட மேல் மட்டத்திலே எனக்கு தெரிஞ்சு நான் பயணத்தில் ஒரு 10 இடத்துல பார்த்துருக்கேன். இது வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து நிற்குது, மற்றெல்லாம் கலைஞ்சிருக்கு. இப்படியான சின்னங்களை இவங்க பரும் சிரமத்துக்குள்ளாக்கி தான் உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சின்னங்கள் இங்கே அமைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது சுற்று வட்டாரத்தில் இங்கே மக்களுடைய ஒரு குழு வாழ்ந்திருக்கு. இந்த குழுவினைய புதைவிடமாக இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த பக்கத்தில் ஆதி காலத்தொட்டு சங்க காலம் தொட்டு நகர வாழ்க்கை வரைக்கும் மக்கள் பரவல் இங்கே இருக்குது. அதுக்கான சான்றுகளாக இந்த தொல்லியல் சின்னங்கள் இருக்குது. அதே வகையில் இந்த தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்பதற்கான நடைமுறையை தொடர்ந்து உருவாக்கணும். அதுதான் நாங்கள் தொடர்ச்சி கொண்டு போகிறோம். நிச்சயமாக இந்த இடத்துல கூட இது வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு போர்டோ எதுவுமே காணப்படக்கூடியதா இல்லை. இதனால என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு குடியேற்றம் வீடு கட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்துல சின்னங்கள் இருக்குது தெரிஞ்சாதான் நான் இங்கே வரமாட்டேன். அப்போ அரசு அதுக்கான விளக்கங்களையோ சுவர் பலகைகளோ அரசு ஆவணங்களையோ வெளிப்படுத்தாமல் நாங்கள் மக்கள் வந்து வீடு வாங்குறாங்க, கட்டுறாங்க, வந்துடுவாங்க தான். அப்போ அரசு இதில் கவனமாக இருந்து இந்த மாதிரி சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை அரசுக்கு தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம மலைக்கு மேல என்ன மாதிரியான ஈம சின்னங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். நம்மளுடைய நேர்களும் வந்து அதை பார்த்திருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. அடுத்து வந்து நிறைய கருவிகள் வந்து அன்றைய காலகட்டத்துல முந்தைய நாகரிகத்துல எல்லாம் தமிழர்களோட நாகரிகத்துல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் சொன்னீங்க. நம்ம கடந்து போவோம், சிலதெல்லாமே வந்து அது கல்லன்னு கடந்து போவோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற தமிழர்களுடைய தொன்மையை பத்தி நீங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த கருவிகளை எங்களுக்கு காமிக்க முடியுமா? அதை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா.
கண்டிப்பாக அந்த மாதிரி கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேற்பரப்பு கலாவில் எடுத்த கருவிகள் தான் எல்லாமே நம்மக்கிட்ட வச்சுருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய பாறைகள் கற்கள்லாம் இவ்வளோ கடினத்தன்மையாக இவ்வளோ உறுதியானதும் இல்லை. ஆனால் இந்த கற்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனம் கொண்டு தான் இருக்கும். நம்ம பார்க்கும்போது ரொம்ப எளிமையான கல்லாக இருக்கலாம், ஆனால் அவ்வளோ கனம் இருக்கும். இந்த கல்லிலிருந்து உடைத்து அவர்களுக்கு தேவையான அளவு கருவிகளை உருவாக்குகிறார். இதோட பிடிமானம் தான் முக்கியம். இந்த கல், இந்த முனையை பார்த்தீங்கன்னா கத்தி தான். இதற்கு வந்து அவங்க வந்து பல முறை இந்த கல்லை வந்து எடுத்து உடைச்சி தேவையான கருவியை ஒரு கத்தியாக உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கருவி உருவாக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் வந்து எல்லா பகுதியும் இருந்திருக்கு. அப்போ இந்த பாலாற்றங்கரை பகுதியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக இந்த கருவி வந்து சிறப்பாக இருப்பாரு. அருமையான ஒரு கத்தி மாதிரி இருக்குது. இன்றைக்குமே அதை கை வச்ச கிழிக்கும் பொழுது உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.